ஹலோ மக்கள்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபார்ச்சூன் டிராவல்ஸ். ஆன்மீக பயணங்களுக்கான அட்டகாசமான பேக்கேஜ் வழங்கும் தாற்றோம் தூக்குறோம். எல்லாரும் விளையாட ரெடியா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் இந்த வீக்கெண்டை எல்லாரும் ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணோம். சரி, சும்மா ஏன் செலிப்ரேட் பண்ணோம், நம்ம தட்டுறோம் தூக்குறோம்ல வின் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருக்கக்கூடிய எல்லாரும் நீங்கள் கேம் விளையாட ரெடியாக இருங்க. உங்களுக்கு சினிமாவில் யார் ரொம்ப பிடிக்குமோ, அது வந்து ஹீரோயினாக இருக்கலாம், ஹீரோவாக இருக்கலாம், டேரக்டராக இருக்கலாம், மியூசிக் டைரக்டராக இருக்கலாம், இப்படி யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுடைய பேரை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். அவங்கள பற்றினா 5 கேள்விகள் நாங்கள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் வின்னர் அப்படின்னு சொல்லி வீடு தேடி உங்களுக்கு பரிசு வரும். காலர் லைனில் வந்தாச்சு, யாருன்னு கேட்போம். வணக்கம். இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பட்டிலிருந்து கவிதைராஜ் பேசுகிறேன். வணக்கம். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ரஜினி பற்றி கேளுங்க. ரஜினி அவர்களை பற்றின கேள்வி கேட்கலாம். புவனா ஒரு கேள்விக்குறி. இதுல ரஜினி அவர்களுடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? புவனா ஒரு கேள்விக்குறியா? 5 4 3 2 1. இல்ல, சம்பத் என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, முதல் காலரே வந்தாங்க, முதல் கேள்விதான் என்னையாது. சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து ஹரிபாபு. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சூர்யா சார் பத்தி சூர்யா பத்தினா கேள்விகள் கேட்கலாம். ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி, சிங்கம் 3ல ஹாசன் ஃபேமிலியில இருந்து ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்க. அவங்க யார்? சிங்கம் 3 இருக்கு இல்லையா? ஆமா. இந்த படத்துல கமல்ஹாசன் அவங்களுடைய ஃபேமிலியில இருந்து ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்க. யாரு? கமலஹாசன். கமலநாதன் இல்லைங்க, கமலஹாசன். உங்களுக்கு புரியல தானே? கேட்டுட்டு இருந்தீங்க. அப்புறம் ஸ்ருதிஹாசன் என்பதுதான் சரியான பதில். தேங்க்யூ. என்ன நம்ம கரெக்டாக தானே கேட்டோம் அப்படின்ற மாதிரி நமக்குள்ளேயே ஒரு கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கு என்ன டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான். சரி, நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ. டிவி வால்யூம் கம் பண்ணிட்டு நம்ம கூட பேசுங்க, அப்பதான் விளையாட முடியும். என்ன சொல்றீங்க? ஹாய். ஹலோ, லைன்ல இருக்கீங்க. இவங்க என்ன ரொம்ப நேரமா டிவி பார்த்துட்டு இருக்காங்க? அட, டிவில நான் வணக்கம் சொன்னதுக்காக வணக்கம் சொல்லணுமா இல்லையா? சரி, நெக்ஸ்ட் காலை கொடுங்கப்பா. ஹலோ. சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? செல்வன், சென்னை. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எம்ஜிஆர். எம்ஜிஆரா? அதுதான் கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி, எம்ஜிஆர் அவர்களுடைய நடிப்புல எத்தனை திரைப்படங்கள் அசோகன் அவர்களும் சேர்ந்து நடிச்சிருக்காரு? எத்தனை படத்துறீங்களா? ஆமா, சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா சொன்னா போதும். எம்ஜிஆர் அண்ட் அசோகன் இவங்க இருவருமே இணைந்து நடித்த திரைப்படங்கள் மொத்தம் எத்தனையா இருக்கும்? தோராயமான பதில். ஒரு 60 படம் இருக்கும். 60 80. ஓகே, அக்செப்ட் பண்றோம். சூப்பர். ஓகே ஓகே, கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்கல்ல. ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, அதோ அந்த பறவை போல இந்த பாடல் இருக்கு இல்லையா? இந்த பாட்டை எழுதுனது யார்? கண்ணதாசன். சூப்பர். ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, சரிங்களா? ஒரு அமெரிக்கன் டைரக்டரோட எம்ஜிஆர் அவர்கள் ஒர்க் பண்ணிருக்காரு. என்ன திரைப்படம்? அதுல அது என்ன, அந்த இயக்குனருடைய பெயர் என்னன்னு சொல்லுங்க. எலிசார் டங்கன். சூப்பர். ஓகே, உங்களுக்கான நான்காவது கேள்வி போறோம், சரிங்களா? எம்ஜிஆர் அண்ட் ஜானகி இவங்க இருவருமே சேர்ந்து மொத்தம் எத்தனை திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க? 2 இல்லை, 4 என்பதுதான் சரியான பதில். நல்லா ட்ரை பண்ணீங்க. சூப்பர். ஓகே, நைஸ் நைஸ் நைஸ், சூப்பர். எனிவேஸ், நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வாங்க. வணக்கம். இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ. வணக்கங்க. இது தட்டுறோம் தூக்குறோம். யாரா லைன்ல இருக்கிறீங்களா? ஹலோ. வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? பேச மாட்டீங்களா? கோச்சிட்டீங்களா? ஹலோ. கேக்குதா? கேக்குது. கேகே நகர்ல இருந்து பேசுறீங்களா? அதான் கேக்குது. திருவோணத்துல இருந்து பேசுறோம். உங்க பேரு? ராஜா.
ஏங்க பேருக்கெல்லாம் இவ்வளோ யோசிக்கிறீங்க? யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? இளைய தளபதி விஜய். சரி, நீங்கள் பேசுகிற டிவியில் கேட்குதான்னு கேட்டுட்டு இருக்கீங்களா? ஆமா. ஏங்க அப்படி கேட்டால் நான் எப்பங்க உங்க கூட பேசுறது? விளையாடுங்க. ரெடியா? யாரை பற்றின கேள்வி கேட்கணும்? விஜய் விஜய். விஜய் அவர்களை பற்றின கேள்வி கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம், சரிங்களா? சொல்லுங்க. சிவகாசி படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? சிவகாசி படத்தோட பேரரசு. சூப்பரு. ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம், சரிங்களா? பைரவா படத்துல கதாநாயகி யார்? கீர்த்தி சுரேஷ். சூப்பர். உங்க நெக்ஸ்ட். ஏய், நம்மெல்லாம் இப்ப அடுத்து இல்ல, அவர் தான் நெக்ஸ்ட். அப்புறம் சரி, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, சரிங்களா? சொல்லுங்க. குருவி படம் ரிலீஸ் ஆன வருடம் என்ன? குருவி படம் குருவி 2008. சூப்பர்ப்பா. ஓகே, வர வர வர. அட எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க, நான் கேள்வி கேட்க வேணாமா? சரி, ஃபோர்த் கொஸ்டின், சரிங்களா? செல்வா படத்துடைய கதாநாயகி யாரு? செல்வா படம். ஆமா. 3 2 1. செல்வா படத்தோட. என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? டைம் முடிஞ்சு போச்சு. சுவாதி என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கால் கொடுங்க. அவர் மட்டும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கேட்டாரு. சரி, ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? பேசுறேன் மேடம், ஜோதி பேசுறேன். ஓகே, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? எம்ஜிஆர் பத்தின கேள்வி. யாரு? எம்ஜிஆர். எம்ஜிஆர் பத்தின கேள்வி கேட்ப ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கு. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. நினைத்ததை முடிப்பவன் இந்த படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? இயக்குனர் பேர்? நினைத்ததை முடிப்பவன் நான் நான் நான். குழு கொடுங்க மேடம். மேடம் மேடம். குழுவா? இயக்குனர். குழு. இயக்குனர்லாம் மனசு. நீலம் 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 தான் உங்களுக்கான குழு. நீலகண்டன் என்பதுதான் சரியான பதில். நீல 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 நீங்களும் நீல நீலன்னு இருக்கீங்க. ஓகே, நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அப்புறம் என்னங்க? நீலகண்டன் சொன்னாங்களா? ஹலோ, நீலம் நீலம் தானே சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமா. சரி, நெக்ஸ்ட் நீங்கள் வாங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுறேன். ஸ்காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு கேட்டலாம். வணக்கம். ஹலோ, என்ன இப்போதான் நீங்கள் டைட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க? வந்துட்டேங்க சார். தூங்கிட்டாரு சார் அவரு. ஹலோ, அமைதியா இருக்குது. ஏதாவது பேசுங்க. இழிஞ்சுது. அங்க ஹலோ. ஏங்க நான் ஹலோ ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கேங்க. இவங்க போனை கீழே வச்சுட்டு டிவி கிட்ட ஹலோ சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. ஹலோ. சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பாப்பா வாங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். சுப்பிரமணி. சுப்பிரமணி எங்க இருந்து? கார்த்திக் பத்தி. யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? கார்த்திக் பத்தி. எந்த கார்த்திக்? ஹலோ, எந்த கார்த்திக் சொல்லுங்க. நவரச நாயகன் கார்த்தியா? அது செங்கல்பட்டு மாவட்ட செய்தித்தாள். இல்லைங்க, எந்த எந்த நடிகர், எந்த கார்த்தி? முத்துராமன் பையன். சரி சரி, நீங்க போன்ல பேசுங்க, டிவி பார்த்து பேசாதீங்க. முத்துராமன் நவரச நாயகன். ஓகே, ரைட்டு. ஏன்னா நீங்க டிவி பார்க்காம என் கூட போன்ல பேசுங்க, சரிங்களா? ஹலோ. ஓகே, ரைட்டு. வந்தாங்க ரெண்டு பேருமே டிவி பார்க்குறாங்களா? அப்போ எப்படி நான் பேச முடியும் சொல்லுங்க பாப்பா. இப்போ டிவியில் கொஞ்சம் லேட்டாக தான் வருங்க, ஆனால் கூட நான் ஃபோனில் பேசுவேன். அப்படி நான் ஃபோனில் உங்ககிட்ட கேள்வி கேட்டு நீங்கள் கரெக்டாக பதில் சொன்னீங்க, வின் பண்ண வைக்க முடியும். நெக்ஸ்ட் காலர் கொடுங்க, இல்லைன்னா ஜெய் மாதிரி பேசுவேன். ஹலோ ஹலோ. இதுக்கு அதுவே பரவாயில்லப்பா, ஏதாவது கேட்டுட்டாது இருந்துச்சு. ஹலோ ஹலோ. ஹலோ, வணக்கம். உமா ஃப்ரம் சிதம்பரம். யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? கேப்டன் விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்த் பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ஈஸியா கேளுங்களா? ஈஸியா தான் கேட்பேன் நானு. ஓகே ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. வெச்ச குறி தப்பாது இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? 5 4 3 2 1. முடிஞ்சு போச்சு. செல்வன். கூலிக்காரன் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாரு? வணக்கம்.
ஹலோ வணக்கம், நீங்க டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டு என் கூட பேசுங்க. ஹலோ ஹலோ, டிவி வால்யூம் மியூட் பண்ணிக்கோங்க. கம்மியாக தான் இருக்கு. ஓகே ஓகே, என் கூட பேசுங்க சரிங்களா. யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? விஜய் பத்தி. விஜய் அவர்களை பத்தின கேள்வியா? சூப்பர். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம் சரிங்களா. போக்கிரி படத்துல அலிபாய் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்ச நடிகர் யார்? கேட்டுச்சா உங்களுக்கு கேள்வி? கேட்டுச்சு. யாருன்னு சொல்லுங்க. 5 4 3 2 1 சொல்லோ. லவ் யூ டே, லவ் யூ. பிரகாஷ் ராஜ் என்பதுதான் சரியான பதில் சரிங்களா. ஓகே ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நைஸ். நெக்ஸ்ட் காலர் யார் கொடுங்க லைன்ல. ஹலோ ஹலோ வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறோங்க. ஹலோ. ஓகே, ஹலோ தான் சொல்லுங்க, கேக்குதா? விஜய். உங்க விஜயா? ஹீரோ விஜய். சரி சரி, ஏன் விஜய் அப்படியா இன்னும் உரிமையா சொல்றாங்க அப்படின்னு. சரி, யாரை பத்தின கேள்வி? தளபதி விஜய் அவர்களை பத்தின கேள்வி. ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. ஐயோ அலமேலு ஆவின் பசும்பாலு இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? இது பாடல் இறைப்பட விஜய் நடிச்சது. அந்த படத்தோட பேர் வந்து இடம்பெற்றது வந்து என்னங்க உங்ககிட்ட ஏதோ 3ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்கிட்ட வாத்தியார் கேட்ட மாதிரி இல்லை, அந்த வாய்ப்பாடம் 2ஆம் நம்பர் பேஜில் வரும், என்ன சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. தேவா என்பதுதான் சரியான பதில். ஓகேவா? பேருங்களா இல்ல அதுல நடிச்ச ஹீரோவோட பேரா? இப்ப நீங்க தளபதி விஜய்னு சொன்னீங்களா? ஆமா விஜய். இவரோட நடிப்புல வந்த அடடா அலமேலு அப்படின்ற சாங் எந்த படத்துல வந்துச்சுன்னு கேட்டேன். தேவா. தேவா தான் நான் சொல்லிட்டேனே. உங்களுக்கு கேள்வி கரெக்டா தானே கேட்டுச்சே? இல்ல, பாட்டு அடிக்கடி கேட்பேன், வந்து சில டைம் பார்க்க மாட்டேன், எனக்கு டைம் கிடைக்காது. இதுக்கப்புறம் நீங்க ரொம்ப ஷார்ப்பா நோட் பண்ணு. ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் காலர் யாரு? வணக்கம். விஷ்ணு, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ 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 ஹாய், கால்ல பேசுங்க, போன்ல பேசுங்க. ஹலோ ஹலோ. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? டபால்னு டிவிக்கு வெளியே பூந்து போய் போன் எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துருவேன் மறுபடியும். இல்ல, வெளியே தான் நிக்கிறேன். வெளியே நிக்கிறீங்களா? இப்போதைக்கு வர முடியாதுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? விஜயகாந்த். விஜயகாந்த் அவர்களா? சரி, உங்க பேரு ஊர் சொல்லுங்க. ராசிபுரம் பக்கத்துல வடுகு மாணிக்கம். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி சரிங்களா. நீ பொட்டு வச்ச தங்க கோடம் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? 5 4 என்னங்க அவரோட ஐக்கானுங்க அது. 3 2 தெரியலையா? இது பொன்மன செம்மல் என்பதுதான் சரியான பதில். பொன்மன செல்வன். பொன்மன செல்வன் சொல்லி முடிச்சிருக்க வேண்டியதானே நீங்க? சரி விடுங்க, பரவாயில்ல, நல்லா ட்ரை பண்ணீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சரிங்களா. அடுத்த காலர் யாரு? வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். தோரிமான்ல பேசுறேன் சார். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எனக்கு நடிகர் கார்த்திக் சார், பழைய ஓல்டு கார்த்திக். ஓல்டு கார்த்திக் போறோமா? சரி, ஓகே, ரெடியா இருக்கீங்களா? கேள்விக்குள்ள போலாமா? போலாம் சார். ஓகே, உங்களுக்கான நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் படம் தானே? ஆமா சார். ஓகே ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. சூர்யா அவரோட சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருக்காரு, அந்த படம் பேர் என்ன? சூர்யாவோட சார். ஆமா, சூர்யாவோட இணைஞ்சு நவரச நாயகன் கார்த்திக் ஒரு படம் நடிச்சிருக்காரு. தானா சேர்ந்த கூட்டம். சூப்பர். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி சரிங்களா. சொல்லுங்க சார். சோலை குயில் இந்த படத்துடைய இயக்குனர் யார்? 5 4 3 இயக்குனரா சார்? 2 1 ரங்கராஜா சார். யாரு? ரங்கராஜா. ரங்கராஜா. ஹலோ. சொல்லுங்க சார். ராஜன் என்பதுதான் சரியான பதில் சரிங்களா. ஓகே சார். ஓகே, நல்லா ட்ரை பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சரிங்களா. நன்றி. ஓகேங்க, இன்னும் நிறைய காலர்ஸ் நம்ம கூட விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க.
போவோம், எல்லாரும் கூடயும் விளையாடுவோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த கால் பண்ணதுக்கப்புறமா எல்லாரும் டிவியை பார்த்துட்டு பேசுங்க, ரொம்ப சந்தோஷம். எஸ், அதான் எங்களுக்கு வேணும். ஆனால் அந்த சவுண்டுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது, எங்கள் கூட காலில் தான் பேசணும். நீங்கள் என் கூட காலில் பேசினா தானே நான் உங்ககிட்ட கேள்வி கேட்க முடியும், நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல முடியும், அப்புறம் அப்படியே ஜெயிக்க முடியும், அப்புறம் வீட்டுக்கு பரிசு வரும். அதெல்லாம் வேணும் இல்லையா? அப்போ நீங்கள் டிவி ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கால் கிடச்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் அதை மியூட் பண்ணிக்கோங்க. எங்கள் கூட விளையாண்டதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அதில் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம், ரசிக்கலாம். உங்களுக்கு அப்படி உங்கள் வாய்ஸ் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம புதியுகம் யூடியூப் சேனல்லையே இந்த வீடியோ அப்லோட் ஆகும். அதனால் நீங்கள் அதிலிருந்து தாராளமாக கேட்டுக்கலாம். மக்களே எல்லாரும் ரெடியாக ஆவலோட இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட காலர் லைனில் இருக்காங்க. யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் மணிகண்டன் முகப்பேர்ல இருந்து பேசுறேன். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? தல அஜித் குமார் சார். தல அஜித், ரெடியாக இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன் சார். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, அஜித் அவர்கள் அறிமுகமான திரைப்படம் தமிழில் எது? அமராவதி சார். தூள் கிளப்பிட்டீங்க, போங்க, சூப்பரே. ஓகே ஓகே, முதல் கேள்விக்கு நீங்கள் சரியா பதில் சொல்லியாச்சு. இப்போ உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போகிறோம், சரிங்களா? ஓகே சார். ஓகே, உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின், பவித்ரா திரைப்படத்தில் அவருடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? 5 4 3 2 விஜய் சார். 1. தெரியலையா? விஜய் இல்லை, அசோக் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? ஓகே சார். நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, இவர் தலை அப்படின்னு சொன்னதும் கண்டிப்பாக வின் பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் நான் இருந்தேன். சரி, பரவாயில்ல, இவர் டிசப்பாயின்ட் பண்ண என்ன, அடுத்த கலர் வராங்க வின் பண்ணுறதுக்கு. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் என் பேர் நாகலட்சுமி, பாளையத்துலேருந்து பேசுகிறேங்க. ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் அண்ணாவை பற்றி. விஜய் அண்ணாவை பற்றி கேள்வி கேட்போம், ரெடியாக இருக்கீங்களா? கேளுங்க, ரெடியாக இருக்கும். கேளுங்க கேளுங்க, கேட்குறருங்க. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம், சரிங்களா? சொல்லுங்க. தீம்த நக்க தில்லானா இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? சூப்பர். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போகிறோம், சரிங்களா? சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின், தமிழன் திரைப்படத்தில் ரேவதி நடிச்சிருப்பாங்க, அவங்களுடைய கதாபாத்திரம் பேர் என்ன? தெரியலையா? விஜயோட அக்கா நடிச்சிருப்பாங்க. விஜய். அப்ப அக்கா பேர் என்ன வச்சிருப்பாங்க? விஜய். அக்கா பேர் என்ன வச்சிருப்பாங்க? 5 4 3 2 1. விஜய் ஜெயா. ஓகே, விஜயா. இது விஜயா இல்லைங்க, உங்களுக்கு வந்து குழுவா கொடுத்தேன் நான். ஜெய்யா இருந்தா ஜெய்யா அப்படி நீங்க சொல்வீங்கன்னு. பரவாயில்ல, இது விஜயா எப்படி சேர்த்தீங்க பாருங்க நீங்க, சூப்பர். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ சார், விஜயகாந்த் பத்தி கேட்டேன். கேப்டன் விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்த் பத்தி கேட்போம். உங்க பேர் ஊர் சொல்லுங்க. கண்ணன் சார், என் பேர் கண்ணன். ஊர் வந்து சங்கரோல் வட்டம், தென்காசி மாவட்டம். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்குங்க சார். சூப்பர். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம், சரிங்களா? சொல்லுங்க சார். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விஜயகாந்த் அவர்களை பத்தி. உழவன் மகன் இந்த திரைப்படத்துடைய கதாநாயகி யாரு? ராதிகா. சூப்பர். என்னங்க, நான் கொஸ்டினே கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள ஆன்சர் வருது. அடாடாடாடாடாடாடா. ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம், சரிங்களா? சொல்லுங்க சார். விஜயகாந்த் அவர்களை பத்தின இரண்டாவது கேள்வி, ரமணா படம் பாத்தீங்களா, இதுல கதாநாயகியா நடிச்சது யாரு? 1 0. சிம்ரன் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? நீ அகர்வால் அகர்வால் இருந்தீங்களே, காஜல் அகர்வாலா? இல்ல சார், சிம்ரன் சாம்பலா சிம்ரன். ஆமா ஆமா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங், சரிங்களா? நன்றி. ஓகே, நெக்ஸ்ட் காலர் யார்? வாங்க. வணக்கம். சார். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? தூத்துக்குடியில இருந்து மாரிமுத்து பேசுறேன் சார். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? அஜித் சார். யாரு? அஜித் சார். அஜித் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம், ரெடியா இருக்கீங்களா? சரி சார். விதார்த் அண்ட் அஜித் இருவரும் சேர்ந்து நடித்த படம் எது? விதார்த். ஆமா, விதார்த் அண்ட் அஜித். 5 4 3 2 1. வீரம் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? ஆமா, தேங்க். தம்பிகடா அண்ணன்டா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த படம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் விஜயதர்ஷினி ஃப்ரம் காரைக்கால். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ஆக்டர் கார்த்தி.
கார்த்தியா கார்த்திகா? கார்த்தி. ஓகே, சூர்யாவுடைய பிரதர். ஆம். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ரைட். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. நான் மகான் அல்ல. இந்த படத்துடைய காமெடியன் யாரு? சூரி. சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம், சரிங்களா? ஓகே. ரெடியா இருங்க. கார்த்தி அவர்களுடைய நடிப்புல காஷ்மோரா படம் வந்துச்சு இல்லையா? ஆமா. இந்த படத்துடைய ஹீரோயின் யாரு? ஸ்ரீதிவ்யா. இல்லை, நயன்தாரா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. அது ஸ்ரீதிவ்யா வந்து ரிப்போர்ட்டராக வருவாங்க, அது ஓகே. பட் கதாநாயகி அப்படின்னு பார்த்தோம்னா நயன்தாரா தான். சரிங்களா? நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சூப்பர். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் சார், நான் திருப்பூர்ல பேசுறேன். கார்த்திக் பத்தி அவரை பத்தி கேள்வி கேட்கணும். கார்த்திக், எந்த கார்த்திக்குங்க? சூர்யா தம்பி சார். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ரெடி. சிம்பிளான கொஸ்டினா கேட்போம். ரெடி? உங்களுக்கான முதல் கேள்வி, சரிங்களா? சர்தார் படத்துல மொத்தமா எத்தனை கதாபாத்திரம் நடிச்சிருப்பாரு? 2ங்க. சூப்பர். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம், சரிங்களா? மெட்ராஸ் படத்துல கார்த்தி அவர்களுடைய பெயர் என்ன? என்னங்க? மெட்ராஸ் படத்துல கார்த்தி அவர்களுடைய பெயர் என்ன? கார்த்தி அவர்களோட பேருங்களா? ஏங்க, குழுவெல்லாம் காலிங்க, நீங்க தான் சொல்லணும். ஓகே ஓகே, காளி காளி. காளி என்பது சரியான பதில். சரிங்களா? கொடுத்துட்டீங்க, அதை வச்சே கண்டுபிடிச்சு குடிச்சிட்டீங்க. அப்படிதான் கொடுப்பேன் நானே. அப்படி போற போக்குல போடுவேன், நீங்க பட்டன் எடுத்துடணும், அதை விட்டுறக்கூடாது. ஓகே ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. காற்று வெளியிட இந்த படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? மணிரத்னம் சார். சூப்பர், நல்ல கேள்வி. உங்களுக்கான நான்காவது கேள்விக்கு போறோம், சரிங்களா? சரி சார். ஓகே, நீங்க எந்த திரைப்படம் ரொம்ப விரும்பி பார்த்திருக்கீங்க கார்த்தி அவர்களுடைய படத்துல? பையா படம் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். பையா படம்லாம் பார்த்திருக்கீங்களா? பையா நிறைய படம் பார்த்துருக்கேன், எல்லாமே பிடிக்கும். ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கான நான்காவது கேள்விக்கு போறோம், சரிங்களா? சொப்பு மாமா இந்த கதாபாத்திரத்துல மெய்யழகன் படத்துல நடிச்சது யாரு? என்னங்க? சொக்கு மாமா அப்படின்ற கதாபாத்திரத்துல மெய்யழகன் படத்துல நடிச்சது யார்? அருண்சாமி சார். இல்லை, ராஜ்கிரண் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? சொல்லிட்டேங்க சார். நானும் சொல்லிட்டேன். சொக்குமா நீங்களும் சொல்லிட்டீங்களா? நான் சொல்லிட்டேனே. சரி, வேற என்ன கேளுங்க சார். வேற ஏதாவது கேள்வி நெக்ஸ்ட் கேட்போம். நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சூப்பர். ஒரு காம்ப்ரமைஸ், கஷ்டப்படுத்தாதீங்க என்ன யாங்க அப்படின்னு கேட்டார். சரி, நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? திருவள்ளூர் மாவட்டத்தில் ஹரி பேசுகிறேன் சார். ஏங்க சத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கு, சத்தமாக பேசுங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஹரி பேசுகிறேன் சார். ஹரி அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான பேர் வச்சுட்டு சிங்கம் படம்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஆமாம் சார். அப்புறம் நீ இவ்வளோ சவுண்டு கம்மியாக பேசுனா எப்படியே? ஓகே, யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? வடிவேல் சார் சொல்லுங்க. அடடா, வடிவேல் அவர்களை பற்றின கேள்வி கேட்போம். ரெடியாக இருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. மாரிசன் திரைப்படத்துல வடிவேல் அவர்களுடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? ஆமா, உங்களுக்கு வேணா ஒரு க்ளூ கொடுக்குறேன். வேலாயுதம். 3 2 1. விஜய். அவருக்கு விஜய் நாங்க பேர் வச்சாங்க, வேலாயுதம் தாங்க அவர் பேரு. அதையே சொல்ல வேண்டியதானே நீங்க திரும்ப? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். க்ளூ கொடுக்குறேன்னு ஆன்சரே சொல்லிட்டு அவங்க விட்டாங்களே, மனசார மாட்டேங்குது நமக்கு. சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? மாரீஸ்வரன் வத்ரா இருக்கு. ஓகே, யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? அஜித் சார். அஜித் அவர்களை பற்றின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ரெடியாக மேடம். விஸ்வாசம் திரைப்படத்துல அஜித் அவர்களுடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? 5 3 2 1. அடாவடி தூக்கு தோற. விட்டீங்களே, தூக்கு தூக்கி இருக்கணுமா இல்லையா? தூக்கு தோற. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அது நமக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம கேட்கும் போது தான் டபால் இப்போதானே ஞாபகம் இருந்துச்சு அப்படின்லாம் நினைப்போம். நிறைய பேருக்கு அது நடக்கும். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? சார் நான் ஷர்ட் பேசுகிறேன் சார். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? நீங்க
நீங்க விஜய் பத்தி சொல்லுவேன் சார். என்னங்க? விஜய் பத்தி கேட்டா சொல்லுவேன். விஜய் பத்தி. இப்போ விஜய் பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க அப்படி தானே? ஆமா சார். ஓகே, அப்போ அவரை பற்றியே கேட்போம். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், எங்களுக்கு அதாங்க முக்கியம். கான்ஃபிடென்டா சார். இன்னும் அதுக்கப்புறமா ஏதோ சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலையே. கான்ஃபிடென்டா இருக்கேன் சார். கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, சூப்பர். ஒரு காஃபி பக்கத்தில் வச்சுட்டு உட்காந்து ரெடியாக இருங்க, போகலாமா? போகலாம் சார். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. அவர் ஆர்மி ஆஃபீஸராக ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு, அது என்ன படம்? துப்பாக்கி. துப்பாக்கி, சூப்பர். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. அவர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு, அது படம் பேர் என்ன? ஃபைன். எதனா தர முடியுமா சார்? இல்லை, அவர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். ஆனால் அந்த படத்தில் நடிக்கும் போது அவருக்கு அந்த வயசு கிடையாது, சின்ன வயசாக காம்ப்ரஸ் பண்ணியிருப்பாங்க அவரை, கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ணி. என்ன படம்? 5 4 3 2 1. கோட் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஸ்கூல்ல சார். என்னங்க என்னங்க? ஸ்கூல்ல படிக்கல சார். புரியல. க்ளூ கிடைக்கலையா? க்ளூ கிடைக்கலையா உங்களுக்கு? ஆமா ஆமா சார். சரி. க்ளூ கிடைக்கலன்னா ஏதாவது க்ளூ அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல நீங்க. சரி ஓகே. சரி, வேற ஏதாவது கேள்வி கேட்கவா? இதுக்கு பதில் ஆல்டர்னேட் கேள்வி கேட்போமா? கேளுங்க சார். கேட்கட்டுமா? நீங்க கிளாரிட்டியாவே பேச மாட்டீங்களே. இல்லையே சார். நீங்க கேளுங்க நான் சொல்றேன். சரி, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கூப்பிடுங்க, எங்களுக்கு சிக்னல் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. சரிங்களா? வெளியே வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் கூப்பிடுங்க, டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நன்றி. சரி, அப்படியே கேட்கலாம்னு நினச்சா கூட அவங்க பேசுறது புரிய மாட்டேங்குது, அப்போ எப்படி நம்மளால பேச முடியும்? அந்த ஒரு கஷ்டம் தான். எனிவேஸ் மக்களே, நீங்கள் எல்லாரும் கால் பண்ணுவீங்க, விளையாடுவீங்க, ரெடியாக இருப்பீங்க, எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் டிவியை போட்டிங்க, நம்ம ஷோவை ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருப்பீங்க, எல்லாமே ஓகே தான். ஆனால் உங்களுக்கு கால் கனெக்ட் ஆனதும் நீங்கள் விளையாடணும்ல, நமக்கு அதான முக்கியம். நீங்கள் விளையாடணும், ஜெயிக்கணும், பரிசு உங்கள் வீட்டுக்கு வரணும். அதுக்கு நீங்கள் முதல்ல எங்கிட்ட ஃபோனில் ஒழுங்காக பேசணும். ஸோ நீங்கள் எல்லாரும் டிவி பார்த்துட்டு இருக்கிறதுலாம் தப்பு கிடையாது. உங்களுக்கு கால் கிடச்சதும் வால்யூம் கம் பண்ணிக்கங்க. ஃபேமிலி யாராவது பார்த்துட்டு இருக்காங்கன்னா நீங்கள் வெளியே வந்து விளையாடுங்க, உங்களால் ஜெயிக்க முடியும். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ரெடியாக இருங்க. மக்களே எல்லாரும் ரெடியாக இருப்பீங்க விளையாடுறதுக்கு அப்படின்ற நம்பிக்கையோட. காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் பெங்களூர்ல இருந்து செல்வராஜ். என் பேர் செல்வராஜ். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? இது ரஜினிகாந்த் பத்தி. ரஜினிகாந்த் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே சார். ஓகே ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. 16 வயது நிலை இந்த திரைப்படத்துல அவருடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? இது பரட்டை. சூப்பர் சூப்பர் சூப்பர். பரட்டையன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. கர்ஜனை இந்த படத்துடைய இயக்குனர் யார்? கர்ஜனை. ஆமா, ரொம்ப ஓல்ட் தீமா இருக்கு. வேற ஓல்ட்னால அவர் நடிச்ச படம் தானே? 2 1 தெரியலையா? 16 வயது நிலை ஓல்டு படம் தானங்க அதுவும். ஆமா சார், அது எல்லாரும் தெரிஞ்ச படம் அப்படின்னா ஏங்க, இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, ராஜேந்திரன் அவருடைய இயக்கத்துல. ஆமா ஓகே சார். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். இவர் 16 வயது நிலை மட்டும் கரெக்டாக சொல்லிட்டு எப்படிங்க அவர் அடுத்த படம் பழைய படம் சொல்லலாம்? சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? முத்துக்குமரன், திருவண்ணாமலை. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? பிரதீப் ரங்கநாதன். பிரதீப் ரங்கநாதன் பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? சொல்லுங்க. ஓகே, அவருடைய முதல் திரைப்படத்துடைய முதல் பாடல் எது? 5 முதல் திரைப்படம். ஆமா 3 இல்ல டைரக்ஷன் பண்ணதுங்களா? ஆமா, அவருடைய டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன முதல் திரைப்படத்துல முதல்ல வரக்கூடிய பாடல் எது? 3 2 பைசா நோட்டு. சூப்பர். ஓகே ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? நான் சொன்னேன். டிராகன் திரைப்படத்துல அவருடைய கதாபாத்திரம் நம்ம பிடிச்சிருக்கோம், ஆனால் அவங்க கூட நடிச்சவங்கலாம் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் இல்லையா? அவங்கெல்லாம் யார் யார்? டிராகன் திரைப்படத்துடைய கதாநாயகி 2 பேர். 5 விஜய் சுத்து. அர்ஷத் கான். அர்ஷத் காமெடியன் அவர் கிடையாது. கூட நடிச்ச ஹீரோயின்ஸ் 2 பேர். கயடு லோகர். இன்னொருத்தங்க அனுபாமா. சரிங்களா? அனுபமா. ஓகே, அக்செப்ட் பண்றோம். ஆனால் டைம் முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்றோம். சரிங்களா? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ, சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம். சரிங்களா? சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி பிரதீப் ரங்கநாதனை பத்தி. ஓகேங்களா?
சொல்லுங்க. இந்த டூடு படம் இருக்கு இல்லையா, இதோடைய ப்ரொடியூசர் யாரு? 5 4 டியூட்டுங்களா? 0 முடிஞ்சு போச்சு. நீங்க ஏதாவது இதுங்களா அதுங்களான்ற போது சர்ச் பண்ணி தானே சொல்றீங்க. பக்கத்துல வேற உங்களுக்கு ஒருத்தங்க வராங்க. டைம் முடிஞ்சிச்சு. கொடுங்க. க்ளூ எப்படி கொடுக்கறது உங்களுக்கு? அவ்வளோதான், டைம் ஓவர் உங்களுக்கு. சரிங்களா? மைத்ரி மூவிஸ் தான் கரெக்டான பதில். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கால். நன்றி, சூப்பர். ஓகே, அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், லைனில் இருக்கீங்களா? ஹலோ. சரி, ஓகே, வருவாங்க. ஆனால் இப்போ இந்த முன்னாடி போன காலர் பாருங்க, நம்ம ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து டைம் லேட்டாக சொல்லிட்டாங்க, இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் க்ளூ கேட்டால் ஏதாவது குழு இல்லை எக்ஸ்கியூஸ் இதுதான் நம்மளுடைய நிகழ்ச்சியில் கொடுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் காலர். சிம்பிளான கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய அடுத்த ஆள் யார்? வணக்கம். வரமாட்டிங்களா? அப்படிதான், டக்கு வருவாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னால் டொயால்னு போயிடுவாங்க. காலர் வந்துட்டாங்களா? வணக்கம். ஹலோ, லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வளர்மதி, தூத்துக்குடியிலேருந்து. ஓகே வளர்மதி, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய். விஜய் அவர்களை பற்றின கேள்வி கேட்போம். ரெடியா? ரெடி சார். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். தலைவா திரைப்படம் இருக்கு இல்லையா, ஆமா. இந்த படத்துடைய இசையமைப்பாளர் யார்? 5 4 2 1. என்னாச்சு யோசிக்கிறீங்க? ஜிவி பிரகாஷ் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. அதில் கூட அவர் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா டான்ஸ் ஆடிருப்பார். அதாவது உங்களுக்கு மைண்டுக்கு வந்துருந்தா டப்புன்னு சொல்லியிருப்பீங்க. சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போமா? வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் ஆர்த்திகன், கோயம்புத்தூர். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய். விஜய் அவர்களை பற்றின கேள்வி கேட்போம். ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி, வில்லு திரைப்படத்துடைய இயக்குனர் பெயர் என்ன? 4 3 வில்லு 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 வில்லு. இந்த பாட்டை கேட்டிருந்தாலே உங்களுக்கு இயக்குனர் தெரிஞ்சிருக்கும். அந்த பாட்டில் கூட யார் ஆடுவா? பிரபுதேவா மாஸ்டர் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகேண்ணா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சிவகுமார், திருவண்ணாமலையிலிருந்து. ஓகே, யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? ஆ, அஜித். இப்போ தானே நீங்கள் வந்தீங்க? இல்ல, நான் வரலீங்க. நீங்கள் வரலையா? ஆஹா, உங்களை மாதிரியே ஒருத்தர் உங்கள் பேர் வச்சுட்டு வந்தார். இல்ல, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? ஆ சூப்பர். உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். சரிங்களா? ஆ வலிமை படம், இந்த படத்துடைய இயக்குனர் யார்? வினோத், வினோத். சூப்பர். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போகிறோம். சரிங்களா? ஆ சூப்பர். துணிவு, இந்த படத்துடைய ஹலோ சொல்லுங்க. துணிவு இந்த திரைப்படத்தில் ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க யார்? மஞ்சு வாரியர். சூப்பரு. ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போகிறோம். சரிங்களா? கரெக்டாக பதில் சொல்லிடணும். அஜித் அவர்களுடைய நடிப்பில் கிரீடம் இந்த படத்துடைய இயக்குனர் யார்? கிரீடம். 5 கொடுங்க. 2 தளபதி விஜய் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே ஓகே, நன்றி நன்றி. அடுத்த காலர் யாருப்பா? வணக்கம். ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் அயனபாக்கத்துலேருந்து சச்சின் பேசுகிறேன். சச்சின், சினுக்கு சினுக்கு சின். யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? கதையை பற்றி கேட்கணும். என்னப்பா, சாரிப்பா, சச்சின் வந்தோம் டப்புனா அப்படி. சரி சரி, கேட்கலாம் கேட்கலாம். ரெடியாக இருக்கிறீங்களா? ஓகே, வாலி படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். சரி, பார்த்த மாதிரியே வச்சுக்கோங்க. உங்களுக்கான கேள்விக்குள்ளே போகலாமா? சரி, முதல் கேள்வி உங்களுக்காக. சரிங்களா? அஜித் அவர்களுக்கு தலை அப்படின்ற பெயர் எந்த படத்துல இருந்து தொடங்குச்சு? ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, வாலி திரைப்படம் பார்த்துருக்கீங்கல்ல? இதுல 2 கதாபாத்திரம் இருக்கும், பேர் சொல்லுங்க. கதாபாத்திரம்னா எனக்கு க்ளூ கொடுங்க. ஒரு கேரக்டரு தேவா, இன்னொரு கேரக்டரு சிவா. சிவா, தப்பு சிவா. என்ன மறந்துட்டீங்க? அப்புறம் இன்னொரு கேரக்டர் வந்து
இன்னொரு கேரக்டர் யோசிக்கிறீங்க வேற நீங்க. நான் சொல்லிட்டேங்க தேவான்னு. உங்களுக்கு கேட்டதே ஒண்ணுதான். அதுவும் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சிவாங்கிறீங்க. சிவா. என்ன நீங்களும் டக்குன்னு மாறிட்டீங்க சிம்ரனா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? நீங்க பேசுறது சரியா கேட்க மாட்டேங்குது. இல்ல உலகநாயகன் கமலஹாசனை பத்தி. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? பார்த்தால் பசித்திரும் இந்த படத்துடைய 2 கேரக்டர் ப்ளே பண்ணிருப்பாரு. பேர் என்ன? சின்ன குழந்தை நடிச்ச விடமா? சின்ன குழந்தை நடிச்ச. பார்த்தால் பசித்திரும் படத்துல 2 கதாபாத்திரம் ப்ளே பண்ணிருப்பாரு. அது சின்ன பிள்ளையே தான் வந்திருப்பாரு. ஆனால் அந்த கதாபாத்திரத்துடைய பேர் என்னென்ன? ஃபைன். தெரியலையா? நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வரும். பாபு குமார். ஓகே, நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். வணக்கம். ஹலோ வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க? இன்னுமா பிரேக் பார்த்துட்டு இருக்கீங்க? வந்தாச்சுங்க. வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் சார். சரவணன். ஓகே, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? விஜய் சார். விஜய் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? இருக்கேன் சார். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. வசந்த ராகம் இந்த திரைப்படத்துல விஜய் அவர்களுடைய கதாபாத்திரம் என்ன? பெயர் சொல்லுங்க. பெயர். 5 4. வசந்த ராகமா? ஆமா. விஜய் அவர்களுடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? விஜய் நடிச்சிருப்பாரு அதுல. விஜய் தாங்க. ஓகே சார். ஆனா ஐயோ, அது நீங்க சார் நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை சார். அந்த படத்துடைய கதாபாத்திரத்துல அவர் நடிச்சதே விஜய்ன்ற கதாபாத்திரம் தான். அந்த படத்துல அவர் பேரே விஜய் தான். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நம்ம வந்து ஈஸியா எப்படி கேட்கறதுன்னு யோசிச்சுட்டு நான் வருவேன். ஆனா நான் ஈஸியா கேட்கறதுக்கு காம்ப்ளிகேட் ஆக்குவீங்க பாருங்க. அங்கதான் மனசெல்லாம் வலிக்கும். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? சங்கர் ஐயப்பன் தாங்க. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கமல் சார் பத்தின கேள்விகள் கேட்ப ரெடியா இருக்கீங்களா சார்? நிகழ்ச்சி அருமை, வாழ்த்துக்கள். என்னங்க? நிகழ்ச்சி அருமையா இருக்கு, வாழ்த்துக்கள். ஓ, நன்றி. பார்த்து செஞ்சு விட்டுருவோம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, உங்களுக்கான ஐயோ எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. ஒரு நிமிஷம். சரி, ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? சொல்லுங்க. அன்பு தங்கை இந்த படத்துல யாரு கதாநாயகனா நடிச்சது? அன்பு தங்கை. ஆமா, கமலஹாசனும் இதுல நடிச்சிருப்பாரு. ஜெய்சங்கர். ஜெமினி கணேஷ். இல்லை. முத்துராமன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரொம்ப ஈஸியா கேட்டேன். எங்க மிஸ் ஆச்சுன்னு தெரியலையே. சரி விடுங்க, அவர் நம்மளை பாராட்டிட்டு போனாரு. ஓகே, அடுத்த காலம் யாருன்னு சொல்லுங்க. வணக்கம். ஹலோ. சொல்லுங்க மேடம். மேடம் முடிஞ்சாச்சுங்க. இப்ப ஷோக்குள்ள வந்துட்டீங்க சார். சொல்லுங்க சார். யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சார் ராமராயனை பத்தின்னு சொல்லிட்டேங்க சார். சொல்லிட்டீங்களா? சரி, இன்னொரு தடவை சொன்னா என்ன போகுது? நீங்க சொன்னீங்கன்னா நான் கேள்வி கேட்க முடியும். சரிங்க சார். ராமராயனை பத்திங்க சார். எந்த ஊருங்க நீங்க? கோயம்புத்தூருங்க. அட, நம்ம ஊருக்காரங்களும் குசுமு ஜாஸ்தி போங்க. சரி, ஓகே. எங்க ஊரு மாப்பிள்ளை இந்த படத்துடைய கதாநாயகி யாரு? கௌதமி. சூப்பர். ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி போறோம். சரிங்களா? சொல்லுங்க சார். ராசாவே உன்னை நம்பி இதுல ரேகா நடிச்சிருப்பாங்க. அதுல அவங்களுடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? 5 4. மந்திரமே. ஏங்க நீங்க தாங்க கண்டுபிடிக்கணும். ஏன்னா ரொம்ப பழைய அதாவதுங்க, நான் பாட்டு பாடுறதுக்குள்ள நீங்க கண்டுபிடிங்க சார். ரஞ்சிதமே. மியூசிக் டைரக்டர் கேட்டா சொல்லலாம், பேரை கேட்ட எப்படிங்க சார் சொல்றது? ஏங்க ஒரு நல்ல பேர், இந்த ரஞ்சிதமே மாதிரி ஏதோ ஒரு பேர் வச்சிருப்பாங்கல்ல. ரஞ்சிதாங்க சார். ரஞ்சிதமா? ரஞ்சிதா. ஓ, இப்ப நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க நினைக்கிறீங்களா சார்? நான் 4 தடவை இந்த பாட்டு பாடினேன். நான் பாடின விஜய் சாருக்கு தெரியாது. தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன் இப்படி பாடலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. நீங்களாம் அப்ப கண்டுபிடிக்காம நான் வந்து உங்களை ரஞ்சிதம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறீங்க. பரவாயில்ல, நல்லா ட்ரை பண்ணீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க வாங்க, டெஃபினட்டா விளையாடுவோம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வாங்க. வணக்கம். ராம் ஜெகன். தெலுங்கு நடிகர் ராம் சரண்.
ராம் ஜெகன். ராம் ஜெகனா? நீங்க சொன்ன அந்த ஸ்லாங்ல பயந்துட்டேன். ராம் சரண் அப்படின்னீங்களா? பெட்டி சூப்பரா போயிட்டு இருக்கு இப்பதான். என்ன சூப்பரா போகுதுங்க? பெட்டி சூப்பரா போதா? ஓகே 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 ஓகே, சரி சரி, ரெடியா? யா. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ரஜினிகாந்த் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? தயாராக இருக்கிறேன். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. புவனா ஒரு கேள்விக்குறி. இப்போ புவனான்னு வந்தாங்க பாத்தீங்களா? ஆமா. அந்த கேரக்டர் பேர் என்ன? அந்த ப்ளே பண்ணது யார்? சுமித்ரா. சூப்பர். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? இறைவன் கொடுத்த வரம் இந்த படத்துல அவருடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? 5 4 3 2 1. விஜய். விஜய் இல்ல, ரஜினிகாந்த் அவர் நடிச்சிருப்பாரு இல்லையா? ரஜினி சார் நடிச்ச படத்துல இறைவன் கொடுத்த வரம் படம் பேரா? இல்லைங்க, அதாவது இந்த படத்துல அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? ராஜா. ராஜா ராஜா. ரஜினிகாந்த் என்பதுதான் சரியான பதில். இந்த படத்துலயே அவர் பேர் ரஜினிகாந்த் தான். கலகிட்டீங்க. தட்டுறோம் தூக்குறோம். தேங்க்யூ. தட்டுறோம் தூக்குறோம். நமக்கு ப்ரமோட் பண்ணிட்டு போறாரு. சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே, சூப்பர். எனிவேஸ், இன்னைக்கும் ரொம்ப சந்தோஷமா நம்ம நிறைய பேரோட விளையாண்டோம். நீங்களும் விளையாட ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். பட் இப்போ நமக்கு டைம் ஆனதுனால இந்த வீக்கெண்ட் நீங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல மனசுல எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்னு நான் கிளம்பிட்ட நேரம் வந்தாச்சுங்க. இந்த வீக்கெண்டை நீங்க சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. மண்டே 4:30 மணிக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு நான் வரேன். ரெடியா இருங்க. இது ஃபார்ச்சூன் டிராவல்ஸ் ஆன்மீக பயணங்களுக்கான அட்டகாசமான பேக்கேஜ் வழங்கும் தாட்ரோன் தூக்குறோம். டேக் கேர் மக்களே.